விபிஏ சேலம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பாழாய் போகிறதா சேலம் மாநகராட்சியின் பணம் என்ற தலைப்பில்தான் இன்று நாம் விவாதிக்க உள்ளோம். அதாவது பனமரத்துப்பட்டி ஏரியில் உள்ள சீம கருவேல முள்களை அகற்ற வேண்டும் என்று ஒரு நீண்ட நெடிய காலமாக அங்குள்ள மக்களும் தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு அமைப்பும் போராடி வந்ததின் விளைவாக அந்த சீமை கருவேல முட்களை அகற்றும் பணி டெண்டர் முறையில் சேலம் மாநகராட்சியால் விடப்பட்டுள்ளது. அந்த டெண்டர் முறை எப்படி என்றால், வழக்கமான ஒரு டெண்டர் போல் அல்லாமல் அதாவது டெண்டர் என்றால் டெண்டர் எடுப்பவர்கள் பணம் கொடுத்து டெண்டர் எடுப்பார்கள். ஆனால் இந்த சீம மரங்களை அகற்ற வேண்டும் என்று சேலம் மாநகராட்சி பணம் டெண்டர் இருக்கிறது. ஆனால் டெண்டர் எடுத்தவர்கள் அதை முழுமையாக செய்கிறார்களா என்பதில்தான் நமக்கு எழுந்த சந்தேகம். நாம் நேரடியாக கள ஆய்வுக்கு சென்று அங்கே பார்த்தோம். அங்கே பார்த்த பொழுது அவர்கள் சுத்தம் செய்வது எப்படி என்றால், ஒரு இடத்திலிருந்து போகவில்லை. எந்தெந்த இடங்களில், அதாவது அந்த சீமை கருவேல மரங்கள் பெரிய பெரிய மரங்களாக உள்ளதோ அந்த இடத்திற்கு மட்டும் குறிப்பாக சென்று அந்த சீமை கருவேல மரங்களை பிடுங்கி அதை அரைத்து லோடு ஏற்றி, அதாவது டன் கணக்கில் லோடு ஏற்றி, அதாவது ஈரோடுக்கு கரும்பு ஆலைக்கு, அதாவது சர்க்கரை ஆலை என்று சொல்லப்படுகிற அந்த ஆலைக்கு எரிபொருளுக்காக கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் அந்த சீம கருவேல மரங்களை அகற்றுவது, அதை அரைப்பது, அவர்கள் அதை கொண்டு போய் கொடுப்பதோ இல்லை விற்பதோ அது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நமக்கு தேவை அந்த சீமை கருவேல மரங்கள் அந்த ஏரியிலிருந்து முழுமையாக அகற்றப்பட்டால் போதும் என்பதுதான் நமது எண்ணம். ஆனால் அவர்கள் பெரிய பெரிய மரங்களை மட்டுமே வெட்டி எடுத்து அரைத்து கொண்டு போகிறார்கள். அந்த இடத்துலேருந்து திருப்பி நகர்ந்து ஒரு 500 மீட்டர் 1000 மீட்டர் தொலைவில் போய் மறுபடியும் அங்கே ஒரு இடத்துல எடுக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு இடமும் எடுக்கின்ற பொழுது அது முழுமை பெறாத ஒன்றாக தான் இருக்கிறது. தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த முகப்பு, அந்த இடத்தில்தான் முதலில் சுத்தம் செய்யுங்கள் என்று நாம் கூறியிருந்த நிலையில் அவர்கள் அப்படி செய்யாமல் பின்பக்கமாக சென்று அவர்கள் சுத்தம் செய்தார்கள். சரி, எப்படியாவது ஒரு வகையில் அவர்கள் சுத்தம் செய்து வரட்டும் என்று பார்த்தால், ஆனால் அவர்கள் நோக்கம் அந்த பெரிய பெரிய மரங்களே, அதாவது அந்த டன் எடை ஏறக்கூடிய அளவில் தான் அந்த மரங்களை வெட்டி எடுத்து செல்கிறார்கள். இப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே ஒரு பக்கம் அந்த முள்களை எல்லாம் பிடுங்கி எடுத்து அந்த வேர் பறித்து போக வேண்டும் என்று சொன்னோம். அந்த வேர் பறிப்பது தாமதமாகிறது. இருந்தாலும் அந்த வேலை நடந்து கொள்கிறதும் பார்த்திங்கனாக்கா ஒரு மந்தமான ஒரு நிலையில் தான் நடக்கிறது. அதாவது தற்போது கோடை காலத்தில் தொடங்கி மழை காலத்திற்குள் அந்த ஏரியை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் அப்படி என்பது தான் சரியாக இருக்கும். ஏனென்று சொன்னால், நம் கோடை காலத்தில் அந்த மரங்களை அப்புறப்படுத்திவிட்டு மழை காலம் வந்தால் மழை காலத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கும்போது அங்கே போய் எடுப்பது சிரமமாகிவிடும் என்பதால் தான் சொன்னோம். ஆனால் இப்பொழுது சுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற இடத்தை திரும்ப ஒரு முறை போய் பார்த்தால், அந்த சுத்தம் செய்த இடத்தில் மீண்டும் கருவேல மரங்கள் முளைத்து வர தொடங்கிவிட்டன. திரும்பவும் அது முளைச்சி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சுனாக்கா, இந்த மந்தமாக நடக்கின்ற வேலையால் ஒரு பக்கமாக முள்களை அகற்றி கொண்டு போனாலும் இன்னொரு பக்கம் அது வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதாவது பார்த்திங்கனாக்கா, இப்போ ஒரு பக்கமாக இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்னொரு பக்கம் அது முளைத்து கொண்டு வருகிறது. இப்போ மழை காலம் வந்து விட்டால் ஒருவேளை அந்த இடத்துக்கு அவங்க போக முடியலைன்னு சொன்னால், மழை காலத்தில் மிக வேகமாக அந்த முள்செடிகள் வளர தொடங்கிவிடும். அப்படி வளர தொடங்கினால் திரும்பவும் அவர்கள், அதாவது மாநகராட்சி பணம் கொடுத்து அவர்களை சுத்தம் செய்ய சொல்லுமா? இது எப்படி இருக்குது என்று பார்த்தால், அந்த ஒரு நகைச்சுவையில் வரும்போது தான் அதுக்கு பேசாமல் பத்தி போட்ட குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான கணக்கில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டால், இவங்க ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு பக்கம் முளைச்சிக்கிட்டு வருது. அதனால் அதிகப்படியான அந்த எண்ணிக்கையில் அவர்கள் அந்த ஜேசிபி எந்திரங்களை கொண்டு
இந்த கோடை காலத்துக்குள்ளாகவே அந்த இடங்களை எல்லாம் சுத்தம் செய்து அந்த வேறுபடுத்தி அந்த கட்டைகள்லாம் அகற்றிவிட்டு விவசாயிகளுக்கு தேவையான அந்த வண்டல் மண் எடுக்கின்ற அந்த பணியை செய்தால் ஒரு 4-5 அடிக்கு வண்டல் மண் எடுக்கின்ற பொழுது அந்த சீமை கருவேல மரத்தோட அந்த விதைகள் பார்த்தாக்கா அந்த மண்ணோடு போய்விடும். அங்கே திரும்ப அந்த செடி முளைக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அப்படி எடுத்தால்தான் அது சரியாக இருக்கும். இந்த ஏரி என்பது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோவில் கூட தெரியும் பாருங்கள், திரும்ப அது முளைச்சி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த பனமரத்துப்பட்டி ஏரி நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஏரி. 2400 ஏக்கர் கொண்ட இந்த ஏரி சேலம் மாநகராட்சியோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதில் தண்ணீர் இருந்தப்போ அங்கே உள்ள சுற்றி உள்ள அந்த விவசாய நிலங்கள் நல்ல ஒரு செழிப்பாக இருந்தது. காய்கறி, வாழை, நெல் இது போன்ற பயிர்கள் இருந்தன. ஆனால் இப்போ பார்த்தாக்கா தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அங்கே சுற்றிலையும் ஒரு சீமை கருமேல முள்கள் தான் முளைச்சி கிடக்குது. அந்த தண்ணி இல்லாத காரணத்தினாலேயே அந்த இடம் முழுமைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே பக்கத்தில் உள்ள அந்த காடுகள்லாம் அரளிப்பூக்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அரளிப்பூ என்பது அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விலைக்கு போகும். 50 ரூபாய்க்கும் போகும், 100 ரூபாய்க்கும் போகும். ஒவ்வொரு நாளைக்கு விற்காமல் கூட போய்விடும். அந்த பூவும் பார்த்திங்கன்னா இரவு 2 மணிக்கு போய் தான் எடுத்தால் தான் அந்த பூவோட விலையும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். பகலில் எடுக்கின்ற பூவுக்கு அவ்வளோ விலை கிடையாது. அப்படி இரவு நேரத்தில் அவங்க அந்த நெத்தியில் அந்த பேட்டரியை கட்டிக்கிட்டு அந்த காட்டில் போய் எடுக்கும்போது நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த பூச்சி புழுக்கள் அந்த தொந்தரவுனால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புள்ளது. அதே போல் அவர்களுக்கு உண்டான சரியான அந்த கூலி அதில் கிடைப்பதில்லை. பூவை எடுப்பதற்கும் அப்படி ஆட்களும் வருவதில்லை. அப்படி ஒரு நாள் எடுக்காமல் விட்டாலும் அந்த பூ அது வீணாகிவிடும். இத்தகைய சூழ்நிலையில்தான் இந்த ஏரியை பராமரித்து அதாவது மேட்டூர் உபரிநீர் அங்கே தேக்க வேண்டும் என்பது. அதாவது மேட்டூர் உபரிநீர் என்றால் நேரடியாக மேட்டூரிலிருந்தே இங்கே கொண்டு வருவது அல்ல. இங்கே இந்த ஏரிக்கு வந்து பக்கத்தில் இருந்து தலைவாசல் வரைக்கும் மேட்டூர் தண்ணி போகுது. அதாவது இந்த ஏரிக்கும் அந்த பைப் லைனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அப்படி அந்த 3/4 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் அந்த ஏரிக்கு தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பினால், அதாவது சுத்தம் செய்து நிரப்பினால் பக்கத்தில் உள்ள விவசாய தோட்டங்கள் எல்லாம் நல்ல செழிப்பு கிடைக்கும். அதே போல் அந்த இது பெரிய ஏரியாக இருப்பதால் இதன் மூலியமாக இருந்து மற்ற ஏரிகளுக்கெல்லாம் சின்ன சின்ன ஏரிகளுக்கெல்லாம் தண்ணீர் நிரப்பக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் மேட்டூர் தண்ணி என்பது இந்த தண்ணீர் இந்த ஏரிக்கு இது வரக்கூடிய தண்ணீர் என்பது ஜருகுமலை, போதமலை, கடகுமலை இப்படி எல்லாம் நிறையா வந்து தடுப்பணைகள் இருக்கிறது. அந்த தடுப்பணைகள் எல்லாம் அகற்றி அதை ஒரு சீர் செய்து முறை செய்து இங்கே அனுப்பினார்கள் என்றால் மழையில் பெய்யக்கூடிய தண்ணீரை கூட இங்கே வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் தடையாக இந்த சீமை கருவேல முள்கள் இருக்கிறது. இந்த முள்களை அகற்ற வேண்டும். உடனடியாக இதுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றுதான் கிட்டத்தட்ட இந்த ஏரி வறண்டு ஒரு 18 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. அந்த 18 வருடமாக கூட அந்த மக்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கமும் போராடி கொண்டு தான் இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அது அரசு அதாவது மாநகராட்சி மூலியமாக டெண்டர் விடப்பட்டது. அந்த டெண்டரிலுமே கூட அவர்கள் அந்த இதே போல் தான், அதாவது பெரிய மரங்களை எல்லாம் வெட்டி அகற்றி எடுத்துவிட்டு இந்த முள் செடிகள்லாம் விட்டு போயிட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த முறை அரசு, அதாவது சேலம் மாநகராட்சியே பணத்தை கொடுத்து டெண்டரை விட்டிருக்கிறது. அப்படி விடக்கூடிய அந்த டெண்டரிலும் பார்த்திங்கனாக்கா இங்கே மாநகராட்சி சார்பில் யாரோ ஒருவரை நியமித்து அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களிடம் மாநகராட்சி பணம் பெற்றுக்கொண்டு இந்த டெண்டர் இருந்துச்சு என்று சொன்னால் அவர்கள் எடுக்கின்ற முறைதான் நாங்கள் அப்படி தான் எடுப்போம் என்று கூற வாய்ப்பு உள்ளது. ஆனாக்கா இது அரசு கொடுத்து பணத்தை கொடுத்து அவர்களுக்கு அந்த டெண்டரை
கொடுத்திருப்பதால் அந்த மாநகராட்சி நிர்வாகம், அந்த போராட்ட குழுக்கள், அந்த ஊர் மக்கள் அவர்களுடைய அந்த நன்மை ஆராய்ந்து அவர்கள் சொல்கின்ற வகையில் தான் இந்த டெண்டர் கார்டுகள் செயல்பட வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு இவர்கள் தன்னிச்சையாக எந்தெந்த இடத்தில் மரங்களை பெரிதாக எடுத்தால் நமக்கு அந்த ஆலைகளுக்கு, சர்க்கரை ஆலை, கரும்பு ஆலை இந்த போன்ற ஆலைகளுக்கு அதிக எடையுள்ள அந்த பொருட்களை கொண்டு போய் சேர்த்தால் ஏதோ லாபம் ஈட்டக்கூடிய ஒரு முறையில் செயல்படுவதை வன்மையாக அது கண்டிக்கத்தக்கது. இது போன்ற சிக்கல்களினால் இந்த வேலை மிகவும் தாமதமாகும். அப்படி தாமதமானால் கோடை காலத்தில் எடுக்க முடியாமல் போய்விட்டால் மழை காலத்தில் மழைநீர் வந்துவிட்டால் அந்த மழைநீர் போகும் வரை திரும்ப எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கனாக்கா திரும்பவும் அந்த முட்கள் மறுபடியும் முளைக்கும், திரும்பவும் அதை அகற்றணும், திரும்பவும் முளைக்கும், திரும்பவும் அகற்றணும். இப்படி ஒரு சூழ்நிலை தான் நிலவும். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு நீர் என்பது நமது வாழ்வில் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கி நமக்கு 1 லிட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா 20 ரூபா, 1 லிட்டர் தண்ணீர் பாட்டில் 20 ரூபா, 30 ரூபா, ஒரு கேன் பார்த்திங்கன்னா 30 ரூபா. இப்படி தான் வாங்கி அதை நாம் குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இந்த நிலை நீடித்தால் எப்படி நீர்நிலையை நாம் பாதுகாப்புக்க தவறினால் எப்படி ஒரு பெட்ரோலுக்கு, டீசலுக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது நாம் தவித்தோமோ, அதுபோல் இது உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு நீர்நிலையை நாம் பாதுகாக்க தவறினால் நாளைக்கு இன்று 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் விற்கக்கூடிய 1 லிட்டர் தண்ணீரை நாம் 300 ரூபாய் 500 ரூபாய் போட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும். அப்படி இருக்கும்போது அதை ஒரு கட்டம் வரைக்கும் ஏழை மக்களால் வாங்க முடியாமல் போகும். அடுத்த கட்டது கொஞ்சம் பொருளாதாரத்தில் முன்தங்கியவர்கள் வாங்க முடியாமல் கூட போகும். அதுக்கப்புறம் எவ்வளவுதான் பணம் வைத்திருந்தாலுமே கூட அந்த தண்ணீரை நாம் பெற இயலாமல் தான் போகும். ஆதலால் இந்த நெகிழிப்பை என்று சொல்லக்கூடிய இந்த பைகளும் நமது பூமியில் படர்ந்து இருப்பதால் மேலே பெய்யக்கூடிய அந்த மழை நீரையும் பூமிக்குள் அனுப்பாமல் அந்த நீரை தடுத்து நிறுத்துகிறது. அப்படி பார்த்தீர்கள் என்றால் அந்த தண்ணீர் பூமிக்குள் போகாதனால் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து விட்டது. போரில் தண்ணி இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உள்ளது. எத்தனை அடி 1000 அடி போட்டவங்க தண்ணி வரல அப்படின்னு சொல்வதெல்லாம் நம் மழைநீரை அந்த பூமிக்குள் அனுப்புவதற்குண்டான அந்த தடைகளை ஏற்படுத்தி உள்ளோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த 2400 ஏக்கர் கொண்ட இந்த பனமரத்துப்பட்டி ஏரி நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம். இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இந்த நம் மக்கள் எவ்வளவு இதற்காக போராட வேண்டும், போராட முன்வர வேண்டும். நாம் மக்கள் போராடவில்லை என்றால் கூட நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு அக்கறையோடு இந்த நீர்நிலைகளை சரி செய்ய வேண்டும் என்பதும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே உள்ளது. ஆதலால் நாம் கூறுவதெல்லாம் என்னவென்றால், நீரின்றி அமையாத உலகு என்ற அந்த வள்ளுவனின் வாக்கின்படி தண்ணீர் இல்லை என்றால் எந்த ஒரு உயிரினமும் இங்கே இருக்க முடியாது. ஆதலால் விரைந்து இந்த நீர்நிலையை சரி செய்ய வேண்டும். சரி செய்து விவசாயத்தை செழிக்க வைக்க வேண்டும். விவசாயம் குறைந்துவிட்டால் என்றால் விலைவாசி ஏறிவிடும். குறிப்பிட்ட அளவில் தான் ஒரு இடத்தில் விளைவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிலம் உள்ளது, தண்ணீர் உள்ளது என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த விவசாயத்தின் பொருட்களோட விலை அதிகமாகிவிடும். அப்படி பொருட்களோட விலை அதிகமானால் எல்லா விதமான பொருட்களும் அதிகமாகிவிட்டால் கடுமையான ஒரு பொருளாதார சிக்கலில் நாம் சிக்கி தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஏற்கனவே நமக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணீரினால் ஏகப்பட்ட தொந்தரவுகள், பிரச்சனைகள் உள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா காவேரியிலேருந்து நமக்கு வரக்கூடிய தண்ணீர், அதாவது பார்த்திங்கன்னா காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்து
அவர்கள் சொல்லப்பட்ட அந்த அளவு அந்த டிஎம்சி தண்ணீரை அந்த கர்நாடகம் கொடுக்க மறுக்கிறது. இப்பொழுது மேகதாதுவில் அணை கட்டப் போகிறார்கள் என்று அந்த சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்பொழுது பார்த்தாலுமே தமிழகத்துக்கு காவேரி நீர் வருவதெல்லாம் ஒரு உபரி நீர் தான் வருமே தவிர நமக்கான உரிமை நீர் வருவதில்லை. அதே போல் முல்லை பெரியாறு பாலாறு, முல்லை பெரியாறில் நீர்மட்டத்தை இத்தனை அடிக்கு மேலே ஏற்றக்கூடாது அப்படின்னு அந்த பக்கம் ஒரு பிரச்சனை. இப்படி சுற்றிலும் நமக்கான அந்த சிக்கல் ஒரு சூழ்நிலை நிலையில் நாம் இங்கே வந்து ஒவ்வொரு நீர்நிலைகளாக அழிவதை கண்முன் பார்த்து கொண்டிருந்தால் அது எப்படி? நம் கண்முன்னே இது அழிவதை பார்த்து கொண்டிருந்தால் இன்று நமக்கு ஏதோ ஒரு வகையில் தண்ணீர் கிடைத்து விடுகிறது. எதிர்கால தலைமுறை அந்த தண்ணீர் இல்லாமல் எவ்வளவு சிரமப்படும். தண்ணீர் இல்லாமல் ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு நாம் இதை விட்டு சென்றால் அது நாம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகமாக தான் அது முடியும். நம் என்ன சேர்த்து வைக்கணும், எப்படி ஒரு குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும், நகை சேர்த்து வைக்க வேண்டும், பணம் சேர்த்து வைக்க வேண்டும், கல்வியை கொடுக்க வேண்டும், எப்படி நினைக்கிறோமோ அதே போலவும் எதிர்கால அந்த தலைமுறைக்கு தண்ணீரையும் கொடுக்க வேண்டும். வரக்கூடிய தலைமுறைக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்பதும் நமது கடமையாகும். அதனால் இந்த வீடியோவை அனைவருக்கும் நீங்கள் பகிருங்கள். இதை வந்து நம்ம மாநகராட்சி ஒரு முன் வந்து இந்த வேலையை செய்திருக்கிறது பாராட்டத்தக்கது. இருந்தாலும் நகைச்சுவையாக சொல்வதென்றால் ஒரு படத்தில் வடிவேலு அவருக்கு சொல்கிற மாதிரி தான், எதையுமே பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? அந்த மாதிரி நாம் இந்த பனமரத்துப்பட்டி ஏரியை எந்த ஒரு அந்த சரியான ஒரு திட்டமும் வகுக்காமல் செய்வதனால் அந்த மாநகராட்சியின் பணம் வீணாக போகிறது. ஒரு பக்கம் முள்களை அகற்றி கொண்டு வரும் பொழுது இன்னொரு பக்கம் அது முளைத்து கொண்டு வருவதும் இதனால் ஏற்படுகின்ற அந்த திரும்ப ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தால் நேரம் விரயமாகும், பணம் விரயமாகும். திரும்ப பணப்பற்றாக்குறை ஏற்பட்டால் அதை கிடப்பில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இத்தகைய சூழ்நிலைக்கெல்லாம் நாம் ஆளாகாமல் மக்கள் நீரின் தேவைகளை பற்றி அக்கறை கொண்டு ஒவ்வொருவரும் தன்னெழுச்சியாக வந்து இந்த ஏரியை பார்வையிடுங்கள். அதிலே உங்களுக்கும் ஏதாவது ஆலோசனைகள் இருந்தால் அதை மாநகராட்சியிடம் எடுத்து சொல்லி அதை சரி செய்வோம். இந்த ஏரி நல்ல முறையில் ஒரு குடிநீர் நிரப்பப்பட்டால் அங்கே உள்ள சுற்றியுள்ள பசுமையான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி ஒரு பசுமையான ஒரு சூழ்நிலை உருவாகுகின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக மாறும். அப்படி சுற்றுலாத்தலமாக மாறும்போது ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் அங்கே வருகை தரலாம். அதனால் அங்கே உள்ள அந்த அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு கடைகள், ஒரு ஹோட்டல், இந்த மாதிரி இதெல்லாம் போடலாம். ஒரு தங்கும் விடுதி கட்டி விட்டுறலாம். இப்படி அதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் ஒரு சுற்றுலாத்தலமாக மாறிச்சுன்னா அந்த ஊர் மக்கள், அதாவது ஒரு மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு இடமாக இது இருக்கும். அதே போல் மீன்பிடி தொழில் அந்த இடத்துல வந்து ஏற்கனவே நல்ல முறையில் சிறப்பான முறையில் நடந்து கொண்டு இருந்தது. அப்படி மீன்பிடி தொழிலை மீண்டும் ஆரம்பித்தால் அதிலும் பலருக்கு வேலை கிடைக்கும். அதே போல் அரசுக்கும் வந்து அந்த டெண்டர் விடுவதன் மூலியமாக அரசுக்கு வருவாய் கிடைக்கும். சுற்றுலாத்தலமாக்கினால் அதுவும் அரசுக்கு வருவாய் கிடைக்கும், மாநகராட்சிக்கு வருவாய் கிடைக்கும். இந்த பணத்தை கொண்டு வேறு சில வேலைகளையும் அரசு செய்வதற்குண்டான வழிமுறைகள் உள்ளது. அதே போல் பார்த்திங்கன்னாக்கா அந்த இடமே சுற்றிலையும் ஒரு பூங்கா மாதிரி அமைக்கலாம். அந்த நிறையா பேர் வந்து பார்வையிட்டு செல்லலாம். ஏற்கனவே இந்த இடம் வந்து சினிமா படப்பிடிப்பு தலமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர்கள் கலைஞர், எம்ஜிஆர் அவர்கள் எல்லாரும் இங்கே வந்து தங்கி படப்பிடிப்பு நடத்திய இடம். அதற்குண்டான தங்கும் விடுதி கூட இன்று பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிதலமடைஞ்சு கிடக்குது. அதையெல்லாம் பிடிச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி கூட கட்டி விடலாம்.
இப்படி வந்து எண்ணற்ற இதை செய்யக்கூடியது. ஒரு மக்கள் வந்து ஒரு சுற்றுலாவுக்கு ஒரு இடத்துக்கு வராங்க அப்படிங்கிறப்ப அந்த தண்ணீர் தான் மக்களுக்கு அந்த தண்ணீர் மீது உள்ள பிரியமே அதுதான். தண்ணீர் எங்கே இருக்கிறதோ அங்கே மக்கள் குமிவார்கள். நீங்கள் பார்க்கலாம், மேட்டூராக இருந்தாலும் சரி, ஒகேனக்கல்லாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த கொல்லிமலை ஃபால்ஸு, இப்படி பார்த்தாக்கா மக்கள் தண்ணீர் இருந்த இடத்தை நோக்கி வரத் தொடங்குவார்கள். அப்படி தண்ணீருக்கும் மக்களுக்குமான காதல் என்பது இருந்து கொண்டே தான் உள்ளது. ஆனால் அந்த தண்ணீரை பற்றின அந்த விழிப்புணர்வு தான் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. எல்லாத்தையும் நாம் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கின்ற எண்ணம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு வேறு எதற்காகவோ நீங்கள் நேரத்தை ஒதுக்கி செலவு செய்கிறீர்கள். ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, நான் தவறு சொல்லலை, அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் இருந்தாலும் ஒரு கருத்துக்காக நான் சொல்கிறேன். ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, ஒரு பொழுதுபோக்குக்காக போகிறீங்க, ஒரு செஸ் போர்டு, ஒரு கேரம் போர்டு, இப்படி எல்லாம் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கீங்க. இந்த நேரத்தில் உங்களோட நீர்நிலைகள் எல்லாம் பறிபோய் கொண்டிருக்கிறது. இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்காக கொஞ்சம் நேரம் செலவிடுங்கள் மக்களே. அந்த நேரத்தை செலவிட்டு நீர்நிலைகளை பாதுகாக்க வாருங்கள். அதற்காக தான் நான் இந்த தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கம் போராட்டம் தொடங்கிய நாளிலிருந்தே என்னோட யூடியூப் சேனல் மூலியமாக மக்கள் பார்வைக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் செல்கிறேன். வாருங்கள், ஒன்றிணைந்து போராடுவோம். நாம் எதற்காக ஜல்லிக்கட்டுக்காக கூட எவ்வளவோ நாம் ஒன்றிணைந்து போராடி இருக்கிறோம். ஆனால் நமது வாழ்வாதாரமாகிய நீர் நமது உரிமை, அதையும் நாம் பாதுகாக்க வேண்டும். நீர் என்பது உலகின் பொதுவான ஒரு சொத்து தான். நீர் என்பது எந்த ஒரு தனி மனித சொத்துமே கிடையாது. உலகிற்கு பொதுவானது என்றால் அது நீர் மட்டும்தான். அதனால தான் அந்த நீரை நாம் வந்து யாருக்காக இருந்தாலும் அதை வழங்க வேண்டும். இந்தியா பாகிஸ்தானுக்கு, பாகிஸ்தான் இந்தியாவுக்காக இருந்தாலும் சரி, கர்நாடகா தமிழ்நாடுக்காக இருந்தாலும் சரி, ஆந்திரா கேரளாவுக்காக இருந்தாலும் சரி, எங்கே தண்ணீர் இல்லையோ இருக்கின்ற தண்ணீரை இந்த உலகமே பகிர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாக்கா நாளைக்கு எல்லா இடத்தையும் இது போன்று ஆக்கிவிட்டால் பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் இருந்தால் கூட அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் இருக்காது. இந்த தண்ணீரை நாம் ஒரு சுத்தமான ஒரு நீராகவும், குடிநீராகவும், விவசாய நீராகவும் நாம் பயன்படுத்த வேண்டும். கார்ப்பரேட்டுகள் அவர்களுக்கு இது போன்ற சிந்தனை இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் நீர்நிலைகளில் இருந்து தண்ணீர் எளிதில் கிடைத்துவிட்டால் அவர்களுக்கு உண்டான அந்த வருமானம் போய்விடும். சாதாரணமாக அந்த பாட்டிலில் அடைத்து வைத்து விற்கின்ற அந்த தண்ணீர் வந்து சாதாரண ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருச்சுனாக்கா அவங்களால அந்த வியாபாரத்தை செய்ய முடியாது. அதனால் கார்ப்பரேட்டுகள் அவங்களோட கம்பெனியை ப்ரமோட் பண்ணுற மாதிரி தான் இந்த தண்ணி சுத்தமான நீர், இந்த நீர் குடிநீர் இது வந்து சுத்தமானது, பரிசுத்தமானது அப்படின்னு ஏதோ ஒன்று அவர்கள் விளம்பரப்படுத்தி அவர்களோட அந்த தண்ணீரை விற்கத்தான் செய்வார்கள். ஆனால் அப்படி தண்ணீர் கிடைத்தால் நமக்கு போதும் என்று எண்ணாமல் அனைவருக்கும் தண்ணீர் கிடைக்க வேண்டும். மனிதர்களாகிய நம்ம தான் தண்ணீரை வாங்கி விலை போட்டு வாங்கி கொடுத்து விடுகிறோம். ஆடு, மாடு, இன்னும் எண்ணற்ற உயிரினங்கள், பறவைகள், பாம்புகள், இப்படி எண்ணற்ற ஒரு உயிரினங்கள் அவர்கள் தண்ணீருக்கு எங்கே போவார்கள்? அந்த இனத்தை எல்லாம் நாம் அந்த விலங்குகளிலிருந்து, பறவைகளிலிருந்து இதையெல்லாம் நாம் அழிவுக்கு அனுப்பிவிட்டோம் என்று சொன்னாலே நம்மோட வாழ்க்கை அழிய தொடங்கிவிடும். ஏனென்று சொன்னால் இந்த பூமியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுக்கொன்று, அதாவது ஒரு தாவரத்தை அதிகமாக முளைச்சிருச்சு அப்படின்னா வேறு தாவரத்தை வளர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா அதை ஒரு ஆடோ மாடோ போய் மேய்ஞ்சி அதை சாப்பிட்றோம். அதே போல் அதிகமாக இந்த எலிகள் இருக்கின்றால் அதை பாம்பு உண்ணும். இப்படி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இது ஒரு சங்கிலி தொடர் போல தான் இந்த உணவுங்கிறதே. நாம் மனிதர் மட்டும் இது விவசாயம் செய்தால் பத்தாது, வேளாண்மை செய்தால் பத்தாது. அந்த விலங்குகளும் சுற்றிலே இந்த உணவு சங்கிலியை பாதுகாக்க வேண்டும். அந்த உணவு சங்கிலிக்கு
எதெல்லாம் வந்து தேவையோ அதை நாம் கருத்தில் கொண்டு அதன் முதன்மை தேவையாக நீர் ஆதாரமாக விளங்குகிறது. அந்த நீரை நாம் பாதுகாக்க வேண்டும், சேமிக்க வேண்டும். நீங்கள் 1 லிட்டர் நீரை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நீரை சிக்கனமாக பயன்படுத்தினீர்கள் என்றாலே அந்த நீர் வந்து 1 லிட்டர் நீங்கள் உருவாக்குவதற்கு சமமானது தான். அதனால் இன்று வரக்கூடிய இந்த நவீன உலகத்தில் நிறைய ஆலைகள் வந்துவிட்டது, நிறைய தொழிற்சாலைகள் வந்துவிட்டது. அதன் மூலியமாக இந்த மேலே புகை மண்டலமாக ஒரு சூழ்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த வானிலை, அந்த இயற்கை சூழல் எல்லாம் கெட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு நீர் என்பது மழை கூட ஒரு 3-4 வருஷங்கள்லாம் பெய்யாத ஒரு காலகட்டம்லாம் கூட இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற ஒரு ஏரிகளை நாம் பாதுகாத்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் அங்கே உள்ள மரங்கள், செடிகள், கொடிகள் இது எல்லாம் பூத்து குலுங்கினால் அந்த மரத்தின் மூலியமாக மீண்டும் அந்த மேகம் உற்பத்தியாகும், அது மழையாக பொழியும், திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லி எனக்கு அதாவது பேச பேச கூட கொஞ்சம் மூச்சு வாங்குது தான். இருந்தாலும் இதை பேசலைன்னா எல்லாத்தோட மூச்சும் நின்றும். தண்ணீர் தான் எல்லாத்துக்கும் தேவை. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் குடிப்பதற்காக இருந்தாலும் சரி, உணவு சமைப்பதற்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தொழிற்சாலைக்காக இருந்தாலும் சரி, ஒரு மின் உற்பத்திக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுக்குமே நமது உணவிலிருந்து, ஆடையிலிருந்து, குடிநீர்லேருந்து அனைத்துக்கும் தேவையானது இந்த நீர் தான். ஆனால் இப்படிப்பட்ட இந்த நீர் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் சற்று உணர வேண்டும். ஆகையால் தொடர்ந்து நான் வலியுறுத்துவது எல்லாமே என்னென்னு சொன்னீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டத்தில் பனமரத்துப்பட்டி ஏரி நமது மாநகராட்சிக்கு சொந்தமான ஏரி. இது நமக்கு அனைவருக்குமான ஒரு ஏரி. அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு ஏரியை நம்ம இப்படி விட்டு வச்சிருக்கிறது, அது நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் நாம் செய்கின்ற அந்த தவறை செய்ய வேண்டாம் என்று சொல்லி மக்கள் நீங்கள் வாருங்கள், அந்த ஏரியை பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ஏரிக்கு இன்னும் நான் புதிதாக அறிமுகப்படுத்த தேவையில்லை. அந்த ஏரிக்கு நீங்கள் வந்திருப்பீங்க, அங்கே அந்த நீரில் நீச்சல் அடிச்சிருப்பீங்க, அங்கே மீன் பிடிக்கிருப்பீங்க, அந்த நீர்நிலைகளில் மீன் வாங்கிட்டு போயிருப்பீங்க. இல்லைனா அதே இடத்துல ஒரு விருந்து நடத்தி அந்த இடத்துல சமைச்சி சாப்பிட்ருப்பீங்க. இப்படி எல்லாமே செஞ்சுருப்பீங்க. தண்ணீர் இருந்தப்போ அப்படியெல்லாம் வந்துட்டு இன்று தண்ணீர் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கமே போய் எட்டி பார்க்காம இருக்கிறது நமக்கே ஒரு குற்ற உணர்வாக தோணுது. அந்த ஏரி தண்ணீர் இருந்தப்போ அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நீங்கள் இந்த ஊராங்கண்ணா? பனமரத்துப்பட்டி திப்பம்பட்டிங்கண்ணா. ஆமாண்ணா, திப்பம்பட்டி பஞ்சாயத்து சம்பது. நீங்கள் இந்த ஏரியில் தண்ணி இருந்தப்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேண்ணா, சின்ன பையனில் இருக்கும் பார்த்துக்கிறேன். எப்படிண்ணா இருந்திருக்கு ஏரி? ஏரி நல்லா செழிப்பாக இருந்துச்சுன்னா, சுற்றி இருந்த பக்கம் 10 ஊருக்கு நல்லா தண்ணி கிண்ணி வசதி எல்லாமே நல்லா இருந்துச்சுங்கண்ணா. இயற்கை நல்லா வளமாக இருந்துச்சு. நல்லா வாழை மரம், பயிர் எல்லாம் நல்லா செழிப்பாக இருந்துச்சுன்னா, ஏரி இப்போ வந்ததுனால எல்லா விவசாயமும் எதுவும் பண்ணுறது இல்லைங்க. அரளி போட்டு அரளி அன்னன்னைக்கு பொழப்புக்கு தேடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப மக்கள் ரொம்ப போராட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஏரி க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி கொடுத்தாங்கன்னா மறுபடியும் மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா ஓரளவு செழிப்பாக இருக்குங்கண்ணா. இப்போ வந்து வணக்கங்க, உங்கள் பேர்? என்னோட பேர் மூர்த்திங்க. இப்போ இங்கே பனமரத்துப்பட்டி ஏரிக்கிட்ட இருக்கீங்க, நீங்கள் எந்த ஊரா? நான் சீலாம்ட்டிங்க. ஆனால் பனமரத்துப்பட்டி ஏரியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் சின்ன வயசில் இந்த இடத்துல தான் வந்து சுற்றி இருக்கிற எல்லா ஊருக்குமே தண்ணி கிடச்சிருக்குது. இந்த ஏரியை நம்பி தான் பல பேர் நல்ல பயனுள்ளதாக வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ இந்த தண்ணி இல்லாதனால பயனுள்ளவங்க வாழ்ந்தவங்க பூராமே தண்ணி இல்லைங்கிற மன வருத்தத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்த சுத்தம் பண்ணி சீக்கிரமாக ஒரு தண்ணி புழக்காட்டமாக ஒரு இடமா உருவாக்கி கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்க சுற்றி இருக்கிற பகுதியில் எல்லா விவசாயியும் ஒரு பயனுள்ள இடமா அமையும். அவங்க அனுபவிப்பாங்க, நல்ல விவசாயம் பண்ணுவாங்க.
இப்போ இந்த தண்ணி இல்லாதனால, விவசாயம் இல்லாதனால எல்லாம் அரளிப்பூ செடியை போட்டுக்கிட்டு அன்னன்னைக்கு என்னவோ அதுதான் வருது. அது ஒரு நாள் விலை ஏறுது இறங்குது. அதில் ஒன்றும் அவங்களுக்கு புரோஜனம் இல்லை. சரிங்களா? சீக்கிரமாக இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்த சுத்தம் பண்ணும் போது ஒரே பக்கமாக ஒரே மாதிரி சுத்தம் பண்ணால் பரவாயில்ல. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணுறாங்க. அது சுத்தம் பண்ணுறதுனால போதுமான பயன் உள்ளதாக இல்லை. சரிங்களா? அதனால் இதை மாநகராட்சி பார்த்து சீக்கிரமாக இதை சுத்தம் பண்ணி விட்டாங்கன்னா, தண்ணி வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற விவசாயியும் நல்லா இருப்பாங்க. இது ஒரு பொருளுக்காச்சு ஒரு எப்படி சொல்கிறதுங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பூங்கா மாதிரி எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு இது ஒரு நல்ல ஒரு இடமா நல்லாயிருக்கும். சரிங்களா? டூரிஸ்ட் மாதிரி நல்லாயிருக்கும். அங்கங்கே இருக்கிற ஏரியாலாம் பண்ணுறாங்க. இது ரொம்ப பழமையான இடம். ஆனால் முள்ளுச்செடி காடாக இருக்குது. இதை கொஞ்சம் மாநகராட்சி பார்த்து ஸ்டெப் எடுத்தாங்கன்னா போதும். நன்றிங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு அமைப்பு சார்பாக நீங்கள் வந்து ஒரு தொடர் போராட்டத்தை முன்னெடுத்த காரணமாக இப்போ அந்த ஏரியில் அந்த முள் அகற்றும் பணி நடந்துகிட்டு இருக்குது. அது எப்படிங்கன்னா உங்களுக்கு எந்த வகையில் ஒரு திருப்திகரமாக இருக்கா? அவங்க முள்வேலி இப்போ கொஞ்சம் விவசாய முல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கடுமையாக தோழர் சரவணன் அவருடைய தலைமையில் ஒரு 100க்கும் மேற்பட்ட உண்ணாவிரதம் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேயர் வந்தார், ராமச்சந்திரன் வந்தார், ஆணையாளர் இளங்கோ வந்தார். நேரில் வந்து கேட்டுக்கிட்டு உடனடியாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். முதல் கட்டமாக வந்து முள்வேலி எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க, உறுதிமொழி கொடுத்தாங்க. உடனே தரல. 1 மாத காலமாக நான் நடந்து சேலம் மாநகராட்சிக்கு நடந்து உறுதிமொழி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முள்வேலி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி தான், ஆனால் திருப்திகரமாக இல்லை. சேலம் மாநகராட்சி மேயர் சொன்ன அறிவுரையும் அவங்க ஏற்றுக்கல, போராட்டக்குழு நாங்கள் சொன்னதையும் அவங்க ஏற்றுக்கல. அவங்க விருப்பத்துக்கு ஒரு வணிக நோக்கத்தோடு செயல்படுறாங்க மாதிரி எனக்கு தோணுது. அதாவது விவசாய முள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மரத்தை மட்டும் வெட்டி வியாபார நோக்கத்துக்கு அந்த பவுடரை வந்து சர்க்கரை ஆலை கொடுக்குறாங்க. அந்த வியாபார நோக்கத்துக்கு தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு முழுக்க திருப்தி இல்லை. ஒரு பக்கமாக இருந்து எடுத்தாங்கன்னா அந்த விதை மறுபடியும் உளுந்த விதை வந்து முளைக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சின்ன சின்ன முள்ளாக வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க எடுத்ததெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா விதை முளைச்சிக்கிச்சு, முள் முளைச்சிக்கிச்சு. இது முழுக்க இது செயல்பாடு வந்து முற்றிலும் வந்து அகற்றப்பட வேண்டும். அதனால் பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து மாநகராட்சி ஆணையில் போய் நேரில் பார்த்து ஒரு பக்கமாக இருந்து முள்வேலி எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது மண் இப்போ தமிழக முதல்வர் வந்து ஆணையிட்டு இருக்காங்க எல்லா ஏரியிலும் குளங்களையும் வந்து மண் எடுக்க சொல்லி. அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் பனவாத்தட்டு ஏரியில் பார்த்தீங்கன்னா விவசாய முள்ளை வந்து முழுசாக எடுத்தால் தான் நாங்கள் மண் அள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்க மண் அள்ளுறது ஒரு தாவல் இருக்குது, முள் ஒரு தாவல் இருக்குதுங்க. ஏரியில் மத்திய பகுதியில் போய் இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, விவசாய முள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏரி தண்ணி நிற்கிற இடத்துலேருந்து எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை எடுத்தால் மட்டுமே இது முழு வேலைக்கு திருப்தியாக இருக்கும். இது முரண்பாடாக செயல்பட்டு இருக்காங்க. இதை உடனே நிறுத்திட்டு சேலம் மாநகராட்சி ஆணையாளர், சேலம் மாநகராட்சி மேயர் உடனே நேரில் போய் பார்த்து விவசாய தோழர்களோடு ஒன்று சேர்ந்து இது ஒரு பக்கமாக இருந்த மன்னர்களுக்கு சொல்ல என்னுடைய ஏரி பாதுகாப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்துன்னா இப்போ அந்த மண் வந்து அவங்க மரங்களை அகற்றினாலும் திரும்ப முளைக்குது விதைகள். அப்படிங்கிறப்ப அந்த வண்டல் மண்ணை ஒரு 4 அடிக்கு எடுத்து விவசாயிகளுக்கு கொடுத்தா அது சரியா இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக மண் எடுக்கணுங்க. மண் எடுத்தால் தான் வந்து அந்த விதைகள்லாம் சாகும். தண்ணி ஏரிக்கு வந்தால் மழை தண்ணி நிற்கும். கண்டிப்பாக மண் எடுக்கணுங்க. மண் எடுக்க தண்ணி நிற்கவே நிற்காது. ஏன்னா ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி 500 அடி போயிடுச்சு. இந்த விவசாய முள் பார்த்தீங்கன்னா 1000 அடி வேர் போயிடுச்சு உள்ள. இது அந்த மண் எடுத்தால் மட்டுமே மறுபடியும் மழை பெஞ்சா தண்ணி வந்து நிற்கும். உடனே வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட ஜேசிபி விட்டு இப்போ கோடை காலம் முடிஞ்சு மழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. உடனடியாக வந்து ஏரி தண்ணி நிற்கிற இடத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எடுத்தாங்கன்னா மழை காலங்களில் தண்ணி நிற்கும். இப்போ இந்த கோடை காலம் முடியறதுக்குள்ளே அதை எடுத்தாங்கன்னா மட்டும்தான் சாத்தியம். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக தண்ணி நிற்காது. உடனே மண்ணல்ல விடணும். விவசாயத்துக்கு விவசாய பயன்பாட்டுக்கு மண்ணல்ல விடணும். விட்டால் மட்டுமே மறுபடியும் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கணும், நிற்காது. இதை நம்பி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மழையில். இப்போ பனவாத்தட்டு ஏரியெல்லாம் பார்த்தா தண்ணியே நிற்கல. சுற்றி வட்டார கிணத்துல சுத்தமாக தண்ணி இல்லை. இதை நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறதா இருக்குது. இதை உடனே வந்து ஜேசிபி நிறையா விட்டு உடனடியாக நிறையா ஜேசிபி விட்டு எடுக்கணும். தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்.